இன்றைக்கி என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்ல போனால், இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். என்னத்தை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இருளில் இருந்து யோபு 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன வசனம் அப்படின்னா, இருளிலிருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் பதிவிருக்கிறவர்களின் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான். என்ன சொல்கிறாரு? இருளிலிருந்து திரும்பி வர அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் என்ன சொல்கிறாரு? பதிவிருக்கிறவர்கள் பட்டயத்துக்கு அவன் பயப்படுகிறான். இன்றைக்கி உலகத்தில் அநேகமான மக்கள், அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இருளில் இருந்து நம்மை வெளிச்சத்துக்குள்ளாக வருவதற்காக பயப்படக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் இருளில் இருந்து நம்ம என்ன பண்ணுறாரு? நீ பட்டயமாக இருந்தாலும் சரி, நாசமோசமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உன்னை என்ன சொல்கிறாரு? இருளில் இருந்து உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு தான் என்ன பண்ணுறாரு? தேவன் விரும்பக்கூடியவராய் காணப்படுகிறார். தேவன் என்ன சொல்கிறாரு? அன்புள்ளவராகவே காணப்படுகிறார். என்ன சொல்கிறாரு? அன்பு என்ன சொல்கிறாரு? அன்பு என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு மனிதன் கிறிஸ்துவ இயேசு இன்னைக்கு வந்துட்டு உலக மக்கள் அநேக பேர் என்ன பண்ணுறாங்க? சிலுவை வழிபாடுகளை குறித்தும் சிலுவையை குறித்தும் எல்லா காரியங்களை குறித்தும் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? அவரை குறித்து பெருமை பாராட்டி கர்த்தரை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம செய்யக்கூடிய அக்கிரமங்களிலிருந்து, நம்ம செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கும்படியாகத்தாங்க என்ன பண்ணுறார்? அவர் தன்னையே ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுறார்? அந்த சிலுவையில் மரித்து போகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் நம்ம எதுக்காக தம்மை தியாகம் செய்தார்? எதுக்காக தேவன் நம்மை தியாகத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்? ஏன் அப்படின்னா, நம்ம இந்த பாவத்திலே நிலை நிற்காதபடி, இந்த பாவத்திலே விழுந்து போகாதபடி, இந்த பாவ சாபங்களை நம்ம மூழ்கி கிடக்காதபடி. சரியா? இந்த பண்ணை என்ன செய்யும்? இந்த பண்ணை என்னத்தை குளிப்பாட்டி என்ன செய்தாலும் திரும்பி அந்த பாவ பழக்கத்துக்குள்ளாக அந்த பண்ணி போய் சேரும். அப்போ நாய் என்ன பண்ணும்? தான் கக்கினதை என்ன பண்ணும்? மீண்டும் போய் என்ன பண்ணும்? நாய் தின்னக்கூடியதாய் காணப்படும். அதுபோல தான் மனிதன் திருப்பி என்ன பண்ணும்? தன்னுடைய மூட பழக்கங்களுக்கு மீண்டுமாய் திரும்பக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ மனிதன் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மீண்டுமாய் அந்த என்ன பண்ணக்கூடாது? அந்த மூட பழக்க வழக்கங்களுக்கு நம்ம இடம் கொடாதபடி தேவனை நம்மை ஆராதிக்கக்கூடியவர்களாய் நம்ம காணப்படணும். தேவன் நம்மை வைத்த அன்பின் காரணமாக என்ன பண்ணுறாரு? பிதா தாமே தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தான். அப்போ தேவன் இப்பிரபஞ்சத்தினின்று விடுதலையாக்கும்படியாக என்ன பண்ணுறாரு? நம்மை என்ன பண்ணுறாரு? அவரை போலவே மாற்றக்கூடியவராய் காணப்படுகிறார். சரியா? ஏன்னா வாய்க்குள்ளே போகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தாது. என்ன சொல்கிறாரு? வாய்க்குள்ளே போகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனிதனை தீட்டுப்படுத்தும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசித்தோம்னா, வாய்க்குள்ளே போகிறதை மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதை என்ன பண்ணும்? மனுஷனை தீட்டுப்படுத்தும். சரியா? அப்போ நம்ம வாயில் இருக்கக்கூடிய வார்த்தைகள், நம்ம வாயில் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்முடைய இழிவான பேச்சுகள், இழிவான காரியங்கள், பொறாமைகள், வம்புகள், சண்டைகள், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஒருவரை குற்றம் கூறுவது, ஒருவரை பொறாமைப்படுவது, ஒருவர் என்ன பண்ணார்? ஒருவர் என்ன பண்ண காட்டி கொடுப்பது. அப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறாரு? அநேகருடைய கடைசி காலங்களில் இருக்கக்கூடிய சாசனுடைய கிரியைகளை குறித்து தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் காணப்படுகிறது. அப்போ நம்ம இப்படிப்பட்ட காரியத்தோட்ட நம்ம என்ன பண்ணோம்? விலகக்கூடியவங்களாய் காணப்படணும். சரியா? அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு? தேவன் சொல்லக்கூடிய காரியம், தேவன் எதுக்காக நம்மை தேவன் அழைத்திருக்கிறார்? தேவன் எதுக்காக நம்மை முன்குறித்திருக்கிறார்? மனுஷன் சொல்லுது,
இந்த சிறியரில் ஒருவன் அற்பமாக எண்ணாதபடிக்கு என்ன சொல்லுது? மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவருக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் பரலோகத்திலே தன் பரமபிதாவின் சமூகத்தில் எப்போதும் என்ன பண்ண தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரசிக்கவில்லை. மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கிறாருன்னா, கெட்டு போனதை ரசிக்க வந்திருக்கு. நல்லா இருக்கிறவனுக்கு என்ன பண்ணல, பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவைன்னு சொல்கிறாங்க. ஆனால் பிணியாளிக்கு வைத்தியம் தேவை சொன்னது போல் கெட்டு போனது என்ன பண்ண, கெட்டு போன மனிதர்களை ரட்சிப்பதற்காகவே தேவன் மனுஷகுமாரன் அந்த உலகத்திற்கு வந்தார். பாவிகளோடும் அக்கிரமக்காரர்களோடும் அநியாயம் செய்யக்கூடியவர்களோடும் தேவன் என்ன பண்ணார்? காணப்பட்டார். அவர்களை திருத்தும்படியாக, அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணுறார்? இந்த உலகத்திற்கு வந்து என்ன பண்ணுறார்? நன்மையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. என்ன சொல்கிறாரு? உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். இந்த மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் இந்த 19வது வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா என்ன சொல்கிறாரு? உன்னில் நீ அன்பு கூறுவது போல என்ன சொல்கிறார்? உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. இன்றைக்கி உலக மனிதர்கள் என்ன பண்ணுறான்னா, எல்லாமே தனக்கன்று எடுத்துக்கொள்கிறான். வீடாக இருந்தாலும் சரி, அப்பா ஸ்தோத்திரம், வாசலாக இருந்தாலும் சரி, பிசாசன் கிடைக்க மாட்டேங்க ஆண்டவரே, சொத்தாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, காசாக இருந்தாலும் சரி, எல்லாமே இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் என்ன பண்ணுறான்னா, தனக்கே உரியதாக்கி கொள்கிறான். பிறரை அடிப்பதும், பிறரை துன்புறுத்துவதும், பிறருக்குமாய் தீமை செய்வதும், அக்கிரமங்கள் செய்வதும், அநியாயம் செய்வதுமாய், பிறரை அவதூறு செய்வதுமாய் காணப்படுகிறான். பிறருடைய மனைவியை இச்சிக்கிறான், பிறருடைய சொத்துக்களை இச்சிக்கிறான், பிறருடைய பொருட்களை அபகரித்து கொள்கிறான், பிறருடைய கல்வியை அபகரித்து கொள்கிறான், பிறருடைய தாய் தகப்பன்மார்களை அபகரித்து கொள்கிறான், பிறருடைய நிலங்களை அபகரித்து கொள்கிறான். அப்போ மனிதன் என்ன பண்ணுறான்? பிறருக்கானவைகளை நோக்கி என்ன பண்ணுறான்? தனக்கானவைகளாய் மாற்றி கொள்ளுகிறான். பிறருக்கானவைகளை என்ன பண்ணுறான்? அபகரித்து கொள்ளக்கூடியவனாய் காணப்படுகிறான். அப்போ இந்த வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, என்ன சொல்லுது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் நீ என்ன பண்ண? அன்பு கூறப்படக்கூடியவனாக நீ காணப்படணும். அப்போ அன்பு ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் இப்படி ஒரு கிறிஸ்துவன் சொல்லப்போனால், கிறிஸ்துவனுடைய கற்பனைகள் என்னன்னா, ஒன்று நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்பு கூற வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் என்ன சொல்கிறால, பிறரிடத்தில் அன்பு கூறும்படியாக, பிறரை சிநேகிக்கும்படியாக, பிறரை என்ன பண்ணும்படியாக, பிறரை நன்மைக்குள்ளாக நடத்தும்படியாக ஒருவரிடத்தில் முன்னால் அன்பு இல்லாதவனாகவே காணப்படுகிறார்கள். அப்போ பிறருடைய எல்லாத்தையும் அபகரித்து கொள்ளக்கூடியவனாக காணப்படுகிறாங்க. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, இது வந்துட்டு கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி அநேகர் கள்ள காரியங்களும், கள்ள கிறிஸ்துக்களும், கள்ள மனிதர்களும், கள்ள தீர்க்கதரிசிகளும், பிசாசனுடைய கிரிகள் நடப்பிக்கக்கூடிய கள்ள போதகர்களுமாய் அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை வஞ்சிக்கத்தக்கதாக, தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை என்ன பண்ணும்படியாக, நாசமோசத்துக்குள்ளாக நடத்தும்படியாக அநேக மனிதர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? துணிந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ வேதம் என்ன சொல்லுது? என்ன பண்ணு? ஒன்றில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்பு கூறுவையாக. அன்பில் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்? பூரணப்பட்டவனாக காணப்படணும். சரியா? அப்போ வேதத்தில் என்ன வேதத்தில் என்ன சொல்லுது? நம்ம அது மட்டும் கிடையாது, அப்போ வேதத்தில் கிறிஸ்துவிட்ட ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, போதகரே, நியாயப்பிரமாணம் எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார்கள். என்ன சொல்லுது? போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார்கள். சரியா?
அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்ன சொல்லாது? உன் தேவனாய கர்த்தரை முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ என்ன பண்ண? அன்பு கூறுவாயாக. இது முதலாம் கற்பனை. சரியா? இது என்ன சொல்லுது? இது முதலாம் கற்பனை. சரியா? மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 22வது அதிகாரம் 37வது வசனம். சரியா? அது மட்டும் இல்லை, அந்த 38வது வசனத்தை கூட நம்ம வாசித்தோம்னா இது முதலாம் கற்பனை. இதுக்கு ஒப்பான கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. அப்படின்னு என்ன சொல்கிறாரு? இது என்ன சொல்கிறார்? தேவனுடைய கற்பனைகளாய் காணப்படுகிறது. சரியா? அது மட்டும் கிடையாது, உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக கடவான். என்ன சொல்கிறாரு? உங்களில் ஒரு மனிதன் பெரியவனாக விரும்புகிறானா? இன்றைக்கி ஒரு மனிதன் உள்ளத்தில் இருக்கிறவன் தன்னை உயர்த்தக்கூடியவனாக, பிறருக்கு எல்லா காரியம் செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான். இருந்தாலும் உங்களில் ஒருவன் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் முதலாவது என்ன பண்ணு? உனக்கு ஊழியக்காரனாக இருக்கும்படியாக என்ன சொல்கிறாரு? உனக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவான் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். என்ன சொல்கிறாரு? தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அப்போ முதல்ல என்ன பண்ணோம்? நம்மை நாமே தாழ்த்தக்கூடியவர்களாக, நம்மை நாம் என்ன பண்ண கீழ்ப்படியக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை நம்ம செய்கிறோம் என்றால், கிறிஸ்துவனுக்காக நம்ம பாடுபடுகிறோம் என்றால், அவரை போல என்ன பண்ண நம்ம நடக்கக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அன்பில் பூரணப்பட்டவர்களாக காணப்பட முடியும். சரியா? என்ன சொல்கிறாரு? இது கடைசி காலத்தில் என்ன சொல்கிறாரு? அந்த நாட்களில் என்ன சொல்கிறார்? கடைசி காலத்தில் நிறைய உபத்திரங்கள்லாம் காணப்படும். சரியா? அப்போ என்ன சொல்கிறாரு? அந்த உபத்திரத்துக்கு என்ன பண்ண நம்ம தப்பித்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? நம்மை இப்பிரபஞ்சத்தில் என்ன சொல்கிறாரு? நம்மை விடுதலையாக்கி. சரியா? அப்போ என்ன சொல்கிறாரு? தேவன் அன்புள்ளவர்களாகவே காணப்படுகிறார். அது மட்டும் கிடையாது, மாமிசத்தின்படி நடவாமல். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனம். மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு இப்படி செய்தார். என்ன சொல்கிறாரு? மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே இப்படி செய்தார். அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். என்ன சொல்கிறாரு? மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்திற்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். அப்போ மாமிசத்தின்படி நம்ம நடவாமல், அப்போ மாமிச சிந்தை என்ன சொன்ன? நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வரும். ஆவின் சிந்தையோ நித்திய ஜீவனம் சமாதானம். எப்படி எனில் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. வேதம் என்ன சொல்லுது? மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. சரியா?
அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? மாமிச சிந்தை அது எப்படி இருக்கு? தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியாத கூடாதபடிக்கும் இருக்கிறது. மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். வேதம் என்ன சொல்லுது? மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். அப்போ தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருப்பீர்கள். என்ன சொல்கிறாரு? மாமிசத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? பிரியமாக இருக்க மாட்டாங்க. மாமிசத்துக்கு உட்பட்ட ஒரு மனிதன், மாமிசத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு மனிதனும் என்ன பண்ண மாட்டான்? தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டான். அப்போ மாமிசத்துக்கு என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் என்ன சொல்கிறார்? ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து என்ன சொல்கிறாரு? தேவனுடைய ஆவி உங்களில் இருந்தால் என்ன சொல்கிறாரு? நீங்கள் மாமிசத்துக்கு உட்பட்டவராக இராமல் ஆவிக்குட்பட்டவராக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல. அப்போ இந்த மாமிசம் என்ன சொல்கிறாரு? இந்த மாமிசத்துக்கு உட்பட்டவன் என்ன பண்ணுறான்? இந்த மாமிசத்துக்கோடு இணைந்து வாழ்கிறவன், இந்த மாமிசத்தை பின்பற்றி வாழ்கிறவன் என்ன பண்ணுறான்? தேவனுக்கு உட்பட்டவனாக, தேவனுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டவனாக, தேவனுடைய அன்புக்கு உட்பட்டவனாக, கீழ்ப்படியாதவனாகத்தான் காணப்படுகிறான். அப்போ இந்த மாமிசத்தை நம்ம என்ன பண்ணோம்? வெறுக்கக்கூடியவங்களாக நம்ம காணப்படணும். சரியா? அப்போ அது மட்டும் கிடையாது. ரோமருக்கு எழுதின 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசித்தோம்னா, நாம் மாமிசத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களை பலன் செய்தது. என்ன சொல்கிறாரு? நாம் மாமிசத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்திலே தோன்றிய நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைக்கு ஏதுவான என்ன சொன்னிச்சு? அந்த கனிகளை கொடுத்தது, நம்முடைய அவயங்களில் பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி நம் ஊழியம் செய்யத்தக்கதாக. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருக்கிற பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்கிறாரு? நாம் இனி பழைய எழுத்தின்படி அப்படின்னு சொல்கிறாரு. பழைய பிரமாணங்கள் படி, பழைய மோசையின் பழைய பிரமாணங்களின்படி என்ன பண்ணாத இப்பொழுது நான் பழைய எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி. சரியா? நம்மை கட்டியிருந்த என்ன சொல்கிறாரு? நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? அப்போ நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்ம செய்கைகள் எல்லாம் என்ன பண்ணோம்? இந்த பழைய மனிதனெல்லாம் நம்ம களைந்து போட்டு, பழைய மனிதனுடைய செயல்பாடெல்லாம் நம்ம களைந்து போட்டு என்ன பண்ணோம்? ஒரு புதிய மனிதனை, புதிய கிறிஸ்துவை, புதிய மனிதனை நம்ம என்ன பண்ணோம்? தரித்து கொள்ளக்கூடியவர்களாக நம்ம காணப்படணும். கர்த்தருக்கென்று நம்ம என்ன பண்ணோம்? ஊழியம் செய்யக்கூடியவர்களாகவே நம்ம காணப்படணும். சரியா? அப்போ ஒவ்வொரு நாள் என்ன பண்ணணும்? நம்ம இந்த மாமிசத்தின் கிரியைகளை நம்ம வெறுக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன பண்ணோம்? காணப்படணும். அப்போ இந்த உலகத்தில் என்ன பண்ணோம்? அப்போ ஸ்தோத்திரப்பா. அப்போ வேதம் என்ன சொல்லுது? மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனோடு கூட சொல்லப்பட்டது. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்யப்படுவான்
அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காரியம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று எழுதியிருக்கிறது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. என்ன சொல்றாரு? மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம், என்ன சொல்றாரு? மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனோடு கூட சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லுவோமா? சொல்லக்கூடாது. அப்போ தேவன் என்ன சொல்கிறார்? நம்மை அன்புள்ளவர்களாக என்ன பண்ணும்? மூத்தவன் என்ன பண்ணும்? இளையவனுக்கு என்ன பண்ணும்? ஊழியம் செய்துதான் ஆகணும். சரியா? அப்போ ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. அப்போ வேதம் என்ன சொல்லுது? ரோமர் புஸ்தகம் இந்த 12ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்து வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகுதலினாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்கிறாரு? நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். சரியா? சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடியாக, இந்த உலகத்திற்கு ஏற்றபடியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சரியா? எப்படி? இந்த உலகத்துக்கு மனிதர்களைப் போலவே, உலகத்தில் உண்டான மனிதர்களைப் போலவே என்ன பண்ணுறாங்க? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறார்கள். வீடு வாங்குவதும் பெரிய பணக்காரனாகுவதும், வீடு வாங்குவதும், பெரிய சொத்துக்கள் உண்டாக்குவதும், பெரிய ஒரு காரியங்கள் செய்வதும், இந்த உலகத்தில் பெரிய பேரும் புகழோடு வாழ்வதுமாக இந்த உலகத்துக்கு உண்டானவைகளை என்ன பண்ணுறான்? இந்த உலகத்துக்கு உண்டான மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த உலகத்துக்கு உண்டானவைகளை என்ன பண்ணுறான்? யோசித்து கொண்டு இருக்கிறான். அதான் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக்குதல்னால என்ன பண்ணுங்க? மறுரூபமாகுங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது? இந்த உலகத்திற்கான ஒத்த வேஷம் தெரியாதபடி, இந்த உலகத்துண்டான பொருட்களுக்கு இச்சையாதபடி, இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்கள் நாம் ஈடுபடாதபடி, உலகத்து மனிதர்களைப் போல நம்மை செயல்படாதபடி, நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குள்ளான மனிதர்கள் ஆவிக்குள்ளாத வாழ்க்கையிலும் என்ன பண்ண நம்மை நடத்தக்கூடியவர்களாக தேவன் நம்மை காணப்படுகிறார். அப்போ என்ன பண்ண? இந்த உலகத்துக்கு உண்டான காரியங்களை நம்ம என்ன பண்ணோம்? வெறுக்கக்கூடியவங்களாய் காணப்படணும். சரியா? அப்போ அது மட்டும் கிடையாது. என்ன சொல்கிறாரு? உங்களை துன்பப்படுத்துபவர்களை நீ ஆசீர்வதியுங்கள். என்ன சொல்கிறாரு? உங்களை துன்பப்படுத்துபவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியது அல்லாமல் சபிக்காதிருங்கள். என்ன பண்ணுறாங்க? உங்களை துன்பப்படுத்தக்கூடியவங்களை என்ன பண்ணி ப்ளஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? வேறு என்ன சொல்லுது? இந்த 13வது அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுது? ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? களியாட்டுகள் என்ன சொல்லுது? களியாட்டும் வெறியும் வேசித்தனமான காமாவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாகிய நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கிடவும். என்ன சொல்கிறாரு? அப்போ நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், நம்ம என்ன சொல்கிறாரு? பகலிலே நடக்கக்கூடியவர்களாய் நம்ம காணப்படணும். அப்போ என்ன சொல்ல? 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனம் வாசித்தோம்னா, களியாட்டுகள் என்ன சொல்கிறாரு? களியாட்டுகள் வேசித்தனமும் காம விகாரமும், வேசித்தனம் இருக்குது, காம விகாரமும் வாக்குவாதமும். என்ன சொல்கிறாரு? வாக்குவாதமும் பொறாமையும் இருக்குது. என்ன இருக்குது? பொறாமையும் இருக்குது. அது மட்டும் பகலிலே நடக்கிறவர்களாக நம்ம நடக்கணும். அது மட்டும் கிடையாது, துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து.
சரியா? துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து. அப்போ என்ன சொல்கிறாரு? துரு இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து. துரு இச்சைகள்னா பிறையை அடிப்பதும், பிறரை சண்டை 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 போடுறதும், பிறரை வம்பெழுப்பதுமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதும், உடலை என்ன பண்ணுறது, எப்போது பார்த்தாலும் உடலை பேணி காப்பதும், என்ன இப்படிமாக அந்த உடலை என்ன பண்ண, துரு இச்சைகளுக்கு இந்த உடலை பேணாதபடி. இன்றைக்கி மனிதன் என்ன பண்ணுறான்? துரு இச்சைகளுக்காக, பாவ பழக்கங்களுக்காக என்ன பண்ண, அந்த உடலை பேணிக்கொண்டு காணப்படுகிறான். என்ன சொல்கிறாரு? துரு இச்சைகளுக்கு இடமாக அந்த உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். என்ன சொல்லியிருக்கிறார்? ரோமர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். துரு இச்சைகளுக்கு இடமாக இந்த உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அப்போ என்ன சொல்றது? உடலை என்ன பண்ணக்கூடாது? துரு இச்சைகளுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது? பேணவே கூடாது. சரியா? அதான் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? தேவன் சொல்லக்கூடிய காரணம் என்னது? நம்மளை என்ன சொல்றாரு? பாவத்துக்குள்ளாக என்ன பண்ணக்கூடாது? வழி நடத்தாதபடி. என்ன சொல்றாரு? நம்ம இந்த உடலை என்ன பண்ணக்கூடாது? துரு இச்சைகளின் இடமாக நம்ம பேணாதபடி என்ன பண்ண, கிறிஸ்துவுக்காக நம்ம என்ன கடவுளுக்காக, இறைவனுக்காக நம்ம என்ன பண்ணோம்? அன்புள்ளவனாக நம்ம என்ன ஒருவனு அது மட்டும் கிடையாது, அநேகராக இருக்கிற நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக ஒவ்வொருவருக்கும் அவயவங்களாக இருக்கிறோம். அநேகராக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக என்ன சொல்கிறாரு? அநேகராக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக ஒவ்வொருவரும் அவயங்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கிறிஸ்துவனுடைய அவயங்களாகத்தான் நம்ம காணப்படுகிறோம். கிறிஸ்துவனுடைய காலாகவோ கையாகவோ அவருடைய சரீரத்தில் சின்ன ஒரு பகுதியாகவோ தான் என்ன பண்ணுறோம்? நாம் காணப்படுகிறோம் இல்லையா? அப்போ நாம் அநேகராக இருக்கக்கூடிய நாம் கிறிஸ்துக்குள்ளாக ஒரே சரீரமாக ஒவ்வொருவரும் அவயங்களாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? காணப்படுகிறோம். அப்போ கிறிஸ்துவின் அவயங்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது, கிறிஸ்துவனுடைய சரீரமாக நம்ம காணப்படுகின்ற பொழுது, இந்த சரீரத்துக்குள்ளாக பாவங்களுக்கோ சாபங்களுக்கோ துரு இச்சைகளுக்கோ நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த உடலை பேணாதபடி என்ன பண்ண, நம்ம அக்கிரமங்கள் செய்யாதபடி, நம்ம கையினாலே தீமை செய்யாதபடி, நம்முடைய துர்குணங்களை விட்டு, நம்முடைய பாவ காரியத்தின் சாபங்களை விட்டு, அக்கிரமங்களை விட்டு நம்ம என்ன பண்ணோம்? விலகக்கூடியவங்களாய் காணப்படுகிறோம். சரியா? மாமிசத்துக்குட்பட்ட காரியத்தில் என்ன பண்ண, மாமிசத்துக்குரிய காரியங்கள் வருகின்ற பொழுது என்ன பண்ண, சண்டை பண்ணக்கூடியவனாக, சண்டை போடக்கூடியவனாக, வம்பெடுக்கக்கூடியவனாக, பிரச்சனை பண்ணக்கூடியவனாக நம்ம காணப்படுவோம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கின்ற பொழுது என்ன சொல்றாரு? என்ன சொல்ற? ஆகையால் நீங்கள் உங்கள் சரீர இச்சைகளின்படி என்ன சொல்ல, இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இந்த 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசித்தா, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி என்ன சொல்றார்? நாம் இந்த ரோமர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் வாசித்தோம்னா நம்ம என்ன சொல்றாரு? இனி நம்ம பாவத்துக்கு என்ன பண்ணாத, ஊழியம் செய்யாதபடி, அக்கிரமங்களுக்கு நம்ம என்ன பண்ணாதபடி, ஊழியம் செய்யாதபடி, கிறிஸ்துவுக்காக நல்மனதோடு கூட, கிறிஸ்துவுக்காக நல்ல அன்போடு கூட நம்ம ஊழியம் செய்யக்கூடியவனாக காணப்படுவோம். ஆனால் இந்த தேவன் நம்மை அழைத்த அழைப்பில் என்ன செய்யணும்? நம்ம உண்மையுள்ளவராக நம்ம காணப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம கொண்டு சேர்க்கக்கூடியவங்களாக காணப்படுவோம். நம்ம அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவனவன் தன் சுய காரியத்தினாலே சோதிக்கப்படுகிறான். அவனவனுடைய காரியம் கையிலே காணப்படுகிறது. அப்போ என்ன சொல்றாரு? தேவன் என்ன பண்ண, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக அநேக மாமிசத்தை குறித்து காரியங்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறவராகவே காணப்படுகிறார். சரியா? எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ இந்த ரோமர் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசித்தோம்னா, எல்லோரும் பாவம் செய்து என்ன சொல்கிறாரு? எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி. சரியா? என்ன சொல்கிறாரு? எல்லோரும் பாவம் செய்து எல்லோரும் தேவனுடைய மகிமை அற்றவர்களாகி, எல்லோரும் தேவனுடைய மகிமை அற்றவர்களாக காணப்படுகிறோம்.
அப்போ அப்போ நம்ம என்ன சொல்கிறாரு? அப்போ யாரும் சொல்ல முடியாது தன்னிடத்துல பாவம் இல்லை, நான் பாவம் இல்லாதவன், அக்கிரமம் இல்லாதவன், அநியாயம் செய்யாதவன் சொல்ல முடியாது. அதான் வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையாக அற்றவர்களாகி. அப்போ என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் என்ன சொல்கிறாரு? நம்ம செய்த பாவத்தை நின்று விடுதலையாக்கும்படியாக, அக்கிரமம் நின்று விடுதலையாக்கும்படியாக என்ன பண்ணுறார்? தேவன் நம்மை சுத்தம் பண்ண நம்ம நம்ம என்ன பண்ண நம்மை நம்மை என்ன பண்ணுறார்? தன்னுடைய சரீரத்தை கொடுத்து என்ன பண்ணுறார்? நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா கர்த்தாவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே சப்பா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது மட்டும் கிடையாது, வேதத்தில் வாசிக்கிறோம் என்ன சொல்கிறாருன்னா, 1ஆவது விஷயம் கர்த்தாவே ஹல்லேலூயா, பிசாசின் கிரியைகள் எல்லாம் மாற்ற வல்லவரான தேவன் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.